இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா அக்வேரியத்துக்கு வந்திருக்கோம். உள்ளே போகலாம். வெளில வந்தாச்சு, இனிமேல் உள்ளே போக வேண்டியதான். பார்க்கிங் அங்கே நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா மெரிடைம் அக்வாரியம், மெரிடைம் மியூசியம். அந்த பக்கம் அக்வாரியம் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே கூட ஒரு பெரிய போட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இங்கே இருக்கிற போட்டுக்கிட்ட வந்துட்டோம். சூப்பராக இருக்குது, எழுதி வச்சுருக்காங்க போட்டை பற்றி. இதுதான் பார்த்தீங்கன்னா அக்வாரியமுக்கான என்ட்ரன்ஸ் படிக்கட்டு, வெற்றி படிக்கட்டு. பாட்டெலாம் பாடி காப்பி கிளைம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம், ஷார்ஜா அக்வாரியம் தெரியுதா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மியூசியம். இதுக்கு நிறைய போட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண போட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன போட் இருக்குது. அங்கே பாருங்கள் இருக்கிறதுல சின்ன போட்டு, அது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா அங்கே மினியேச்சராக கட்டி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ண போட்டால் தான் இருக்கும். நான் பார்த்தாலே தெரியுது. அந்த பக்கம் வந்து அக்வாரியம் இருக்குது, ஃபவுண்டைன் இருக்குது. இந்த பக்கம் நம்ம இப்போ மியூசியம்குள்ளே போகிறோம், விசிட்டிங் ஹார்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம், அக்வாரியத்துக்குள்ளே வந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே வந்து இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்கு நிறையா நல்லா இருக்குது. இந்த பாலைவனம் வந்து ஃபஸ்ட்டு கடலாக இருந்திருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபாசில்னு சொல்லுவாங்க, செடிமெண்ட் ஆனது. இதை பாருங்கள், ஏற்கனவே இந்த இடத்துல கடல் இருந்திருக்கு, ஆனால் பாலைவனமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே இருந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன் பீப்புள் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க போல். இதுலேருந்து மேனிஃபை பண்ணி பார்த்தா தெரியுது, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தா தெரியல, பட் இதுலேருந்து பார்த்தா தெரியுது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 7000 இயர்ஸ் பழசாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம ஒரு பீச்லேயே இது சும்மா கிடக்கும். பட் இது வேணால் நம்மள அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் ஹண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட்டி டீசெண்டாக இருக்குது மியூசியம் பார்க்குறது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஸ்க்ரீன் கொடுத்து உட்காந்து பார்க்குற மாதிரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்கன்னு போடுறாங்க, டவுன் ஆஃப் த சீ ட்ரேடுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது போல இருக்குது இதில். இது ஏதோ மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஐவரி கோம், யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பு இது அந்த காலத்தில். முன்னாடி பார்க்க மரம் தான் இருக்குல்ல, அந்த மாதிரியே தெரியல. சக்லிங் ஷெல்ஸ், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு இது கஷாயம் ஊற்றுவாங்கல்ல, அது ஓமத்தண்ணி. நம்ம ஊரில் ஓமத்தண்ணி ஊற்ற வச்சுருப்போம் இரும்பில், அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த ஷெல்லை தான் யூஸ் பண்ணிருக்காங்க போல், சக்லிங் ஷெல்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆதி காலத்து ஒரு இது இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா. இந்த ஃபோட்டோ வந்து 1970s எடுத்ததான், ஏரியல் வியூவில். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோவை, ஏரியல் வியூ. அப்போ இந்த ஏரியா எப்படி இருந்தது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த புர்ஜ் கலிஃபா எந்த பில்டிங்குமே கிடையாது. துபாய் வந்து ஒரு சிம்பிளான கண்ட்ரி. ஆயிலெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ஒரு ஃபோட்டோ, இது ஏரியல் வியூ ஃபோட்டோ. நான் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா போட்டுமே இந்த பாருங்கள். இதெல்லாம் வந்து அல் பட்டீல் டபுள் எண்டர் மல்டிபர்பஸ் ஷிப், லோ இன் டெப்த் அண்ட் லைட் வெயிட். நிறைய டைப்ஸ் ஆஃப் போட். இவங்க என்னென்ன போட்லாம் பெருசாக யூஸ் பண்ணாங்களோ அந்த போட்டோட மினியேச்சர் ஸ்ட்ரக்சர்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இந்த போட்டெலாம் பாருங்கள், அழிஞ்சு போய் டெத் ஆஃப் ப்ரோஸ், இந்த இதெல்லாம் அழிஞ்சு போனப்போ எடுத்த ஃபோட்டோ போல் இருக்குது. இப்போலாம் எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், மீன் பிடிக்கிற போட்டு போல். வா எதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய் ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்கவே சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ கவர் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பார்க்கணும். ஏன்னா இங்கே பார்க்க அவ்வளோ இருக்குது. இதை பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இந்த யூஸ் பண்ண உளி, மரத்தோட அந்த ரெசின் சொல்லுவாங்க, அந்த ரெசின் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரோ என்ன பண்ணுறீங்க?
ப்ரோ வந்து ஏதோ பார்க்குறாரு, வாட்டர் இருக்கான்னு பார்க்குறாரு. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மீன் பிடிக்கிற வேலை. இதுக்குள்ளே மீன் போச்சு வந்து திரும்ப வெளில வர முடியாது. பாருங்களேன், இதெல்லாம் ஒரிஜினலாக யூஸ் பண்ண போட்டு. ஒரு மினியேச்சர், அங்கே ஒரு மினியேச்சர், இங்கே ஒரு மினியேச்சர். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிற வேலை. மீன் வந்து இது வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா திரும்ப வெளில வர முடியாது. எப்படி செஞ்சாங்கன்ற வீடியோ வருது போல் இருக்குது. இது எப்படி உருவாக்குனாங்க, எப்படி செய்கிறாங்கன்ற வீடியோ இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. சின்ன ஒரு மினியேச்சர் சைஸ். சும்மா நம்ம ஊர் லோக்கல் ஃபிஷர்மேன் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இது. இந்த பக்கம் பார்த்திங்களா நிறைய இந்த கொக்கி, இந்த மீன் பிடிக்க யூஸ் பண்ண டூல்ஸ், அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதான் அந்த பாய்மர துணி போல். இதை பாருங்களேன். இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்க போல் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேர் எங்கேயுமே போகிற எல்லாமே சீசன் இல்லாத டைமில் வந்ததுனால எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் காட்டிகிட்டே வந்து அவங்ககிட்ட ஒன்று மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய போட் ஒன்று இங்கே சென்டரில் இருக்குது. இதை நான் ஆக்சுவலாக காட்ட மறந்துட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே வந்தேன், காட்ட மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனபிள் போட். இந்த போட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், இந்த போட்டு ஒர்க் ஆகும். இதை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு ஓல்டு ஷெல்லிங் இருக்குது. போட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு செம்ம பெரிய போட்டு தான். எடை மிஷின், மீன் எடை போட்டது, அது எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பொட்டி, அவங்க துணி வச்சுக்கிற பொட்டி எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காலத்தோடைய ஒரு அந்த ஷெல், இதில் பாருங்கள் முத்து, அந்த இடக்கல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ கப்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய சைஸில். இது பாருங்கள், அந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது போல இருக்குது. காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு காம்பஸ் இருக்குது, தெரியுதான்னு தெரில. வா சூப்பராக இருக்குங்க இடம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரோ எனக்கு கொஞ்சம் தந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். The most famous pearl types. அதெல்லாம் முத்து போல ஒரிஜினலாக. இந்த பார்த்தீங்களா, அந்த இது இந்த ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த இதாக என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல சத்தியமாக. பட் இதெல்லாம் நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, தெரியுதுன்னு தெரியல உங்களுக்குலாம். இங்கே ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்குது, ஏன்ஷியன் டிவி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்களா, இந்த இடக்கல இந்த தராசுலாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த முத்து விற்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்ற மார்க்கிங் இதில் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. இல்லைங்களா, இந்த பக்கத்தை மறந்துட்டேன் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரிஜினல் ட்ரெஸ். இது ஒரு மாதிரி ஏதோ ரத்தக்கரை மாதிரி ஏதோ இதெல்லாம் இருக்குது, என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்னன்னே தெரியல, பட் வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்கேன். இதுதான் அந்த இடக்கல் மாதிரி சம்திங் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதெல்லாம் அந்த முத்து, அந்த ஓடு. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஆயில் லேம்ப். இதில் பாருங்கள், இந்தியாவில் செஞ்சது இது. பாம்பே, இந்தியா, பாரத் ட்ரேடர்ஸ். அந்த காலத்து மீன்ஸ் ஒரு 200 அந்த மாதிரி
200 இயர்ஸ் பேக் யூஸ் பண்ண மாதிரியான விஷயம் இது. இது பாருங்கள், சம்திங் ஏதோ காம்பஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓ, இதுதான் காம்பஸ், அது வேறு ஏதோ இருக்குது பாருங்கள். காம்பஸ் இதுவும் காம்பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் போட் திருப்புவாங்கல்ல, அந்த வீல். இது ஆரன் பார்த்தீங்களா? இப்போ இது கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறது போல். உங்களுக்கு தெரியாதுல, இங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அங்கே வந்து பேட்டர்ன் மாறுது. அப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பேட்டர்ன் மாறுது. அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மாறுது. தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மாறுது. அதுக்கு அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மாறுது. வா, இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ். இந்த பாருங்கள், நான் இதை சுற்றுறேன், அது ஈஸ்ட் வெஸ்ட் காட்டுது பாருங்கள். வா வா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டு காத்தடிக்கும் பார்த்தீங்களா? அந்த டைரக்ஷன் காட்டுற மேப் மாதிரி இது. நம்ம படித்து போல ஈஸ்ட் வெஸ்ட்டு மான்சூன் விண்ட், சவுத் வெஸ்ட் விண்டுன்னு அந்த காற்று போல் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எதில் செஞ்சதெல்லாம் தெரியாது பாருங்கள். குங்குமப்பூ, இது சம்திங் யானை தந்தமாக என்னன்னு தெரியாது, சின்னோன்னு இருக்குது. ஷார்ஜா க்ரீக். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் போட் கூட சைஸ் கம்பேரிசனுக்கு இந்த சின்ன போட்டை வச்சு காட்டுருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண போட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது போல். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த அக்வாரியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இது ஃபுல்லாக இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ், இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த மாதிரியான இந்த மாடர்ன் ஷிப்லாம் இல்லாத போது என்ன மாதிரி போட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இங்கே வச்சுருக்காங்க. எல்லா போட்டுமே பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற பெருசுன்னா பார்த்திங்கன்னா இந்த போட்டு தான் சும்மா சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே இந்த இடத்துல பிடிச்ச ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த போட்டு. அதுதான் அப்படியே ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது, மினியேச்சராகவே. சான்ஸே இல்லை. மினியேச்சராக இருந்தாலும் அந்த ஒரு ரியல் ஃபீல் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல் அதில் இருக்குது. சூப்பரான ஒரு விஷயம் அது. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா அக்வேரியத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்டோபஸ் இருக்குது. அதுக்கு அடியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம்ல. உட்காருங்களா? உட்காருங்க. நாங்கள் நிற்காதீங்க, உட்காந்து வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா அக்வாரியம். இதுக்குள்ளே தான் அக்வாரியம் இருக்கும், நிறையா ஃபிஷ் இருக்கும். ஜஸ்ட் சும்மா இந்த இடத்துல வந்தேன். இந்த ஆக்டோபஸ் மட்டும் சூப்பராக இருக்கான், அவனை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் தான், அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஆக்டோபஸ். பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரைவேட் ஷிப்பாக இல்லை, எல்லாம் வந்து டூர் ஷிப்பு, காசு கொடுத்தா கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கிட்டக்கே இருக்குது பாருங்கள், அப்படியே மண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். இது அக்வாரியம்குள்ளேன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போவோம், டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகலாம். ஆக்டோபஸ் மண்டையா? இவன் தான் ஆக்டோபஸ் மண்டையா, என் ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்வாரியம்குள்ளே போகிறோம். நம்ம கையில் டிக்கெட் இருக்குது. டிக்கெட் கட்டிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் வெளியே எடுக்க வேண்டியதான். ஷார்ஜா அக்வாரியம். இந்த மேலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற மீன்லாம் அப்படியே ஒயிட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்வாரியம்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியத்தோட ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் தான் அக்வாரியம். கடல் சவுண்ட்லாம் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறாங்க பயிலும் நமக்கோசரம். ஷார்ஜா அக்வாரியம் மிஷன். பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்குது. இங்கே ஊரில் பாருங்கள், ஷார்க்லாம் ஓடுது. ஓடி பிச்சதுக்குள்ளே பயந்து இங்கே ஓட்டானுங்க. பாருங்க, காட்டுறேன் ஷார்க்கை. இதோ பாருங்கள் ஷார்க். என் லைஃப்பில் ஷார்க்கை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் இப்போ தான்.
ஃபோன்லாம் உள்ளே போட்டால் அவ்வளோதான், நம்ம ஷார்க் பையில் முடிச்சுடுவானுங்க நம்மளை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் போகிறது தெரியும். ஃபுல்லாக ஷார்க்கு தான் இருக்கு. ஒரு 7 ஷார்க்கிட்ட உள்ள கிடக்கு. அங்கே ஒன்று போது பாருங்கள், அங்கே 2 போது பாருங்கள் ஷார்க்கு. ஓ, இங்கே ஒன்று வருது பாருங்கள். அங்கே அவன் இந்த வந்துட்டான் பாருங்கள். அப்பா உள்ளே மட்டும் போனோம் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க பயிலுவோம். கொலை பசியில் இருப்பானுங்க. இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் ஷார்க். அங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது. வா, ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள். இன்னொருத்தவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள். பாரு தம்பி, இது பொம்மை போலப்பா, இது ஒரிஜினல் இல்லை. நம்ம தான் ஏமாட்டோம் போல. இல்லை இல்லை நிஜம்தான் இது. எப்பா எல்லாமே ஒரிஜினல் தானே, செக் பண்ணிப்போம். ஆமாம் ஒரிஜினல் தான். இங்கேருந்து பிடிச்சி வந்து இங்கே விட்டு வச்சிட்டானுங்க. அது இங்கே ஜாலியாக சாப்பிட்டு மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த ஷாக் இருக்குல்ல, இந்த இடம் தான் இங்கே பயங்கரமான இடம் போல இருக்குது. உள்ளெல்லாம் போனால் நம்ம கடிச்சு பார்த்துருவோம்ல, பதம் பார்த்துருவோம்ல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில் சுறாவை. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரசன்ட்னு ஒரு ரூம் மாதிரி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக மினி செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பாருங்களேன், ஒரு ஈல் படுத்துக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஈலு. தொட்டா ஷாக்கி கடிச்சிட போகுது, பயமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கோரல். அங்கே பாருங்கள், உள்ள ஒரு சீ ஹார்ஸ் இருக்குது. 1 2 3. பையன் நவுறான் பாருங்க. நான் ஏஞ்சி பார்க்குறான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமாக ஒரு ஃபிஷ் இருக்குது. என்ன ஃபிஷ்னே தெரியல, ஜோடியாக இருக்குது. இது ஒன்று இருக்குது, ஒரு ஜோடியை உள்ளே கிடக்கு பாருங்கள். இது அப்படியே கீழே இறங்கி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. அப்படியே போகிற ட்ராக் கூட அப்படியே மீன் மாதிரி வளைச்சி வச்சு கொண்டு போகிறாங்க. இங்கே கீழே பாருங்க, அந்த இடத்துல இன்னும் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்களேன். என் ஃபேஸ் தெரியல, பட் ஃபிஷ்லாம் சூப்பராக தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. அடுத்து அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ஷார்க், நம்ம அங்கே பார்த்தோம்ல அதுதான் இங்கே சுற்றுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே பார்த்த ஷார்க் தானே இங்கே சுற்றுது. அதுதான் அதே தான். மேலே பார்த்தோம்னா ஷார்க்கு, அங்கே பார்க்க ரெகுலாக தெரியல, பட் இந்த இடத்துல சூப்பராக தெரியுது. அப்புறம் நம்ம பார்த்த பயிரெல்லாம் எல்லாம் இங்கே சுற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கான். ஏன் இது வேற போல இல்லை, இது வேற இடம் போல. ஆமாம், இதெல்லாம் பெருசாக இருக்குது ஷார்க்கு. நாங்கள் கீழே படுத்து கிடக்கு. இங்கே போயிட்டானுங்க அதுக்குள்ளே. எங்கே போனாங்க? தோ போனான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஷார்க்கு. அங்கே பாருங்க, நம்ம என் ஃபேஸுக்கு இருக்கும் அந்த ஷார்க்லாம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பெரிய ஷார்க்கு. இங்கே பார்த்ததெல்லாம் சின்னது. இங்கே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய பயிலோ. நான்லாம் உள்ளே போனால் என்னை வச்சு சாப்பிட்ருவானுங்க. இந்த ஒரு பாருங்க, நான்லாம் அவங்களுக்கு மினி மீல்ஸ் மாதிரி. நான் போது பாருங்கள், எல்லாமே பெரிய ஷார்க், சின்னது இல்லை. இது எல்லாமே பெருசு. அங்கே மேலே பார்த்தது எல்லாமே சின்னது. இது பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பெரிய ஷார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஷார்க்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இங்கேயோ போயிட்டாங்க. தான் பாருங்கள், இது எல்லாமே பெரிய ஷார்க் தான். ஆகுது பாருங்கள், 1 2. நம்மளாம் அதுக்கு மினி மீல்ஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சின்ன ஃபிஷ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. சின்ன ஃபிஷ் நங்கூரம், அந்த காலத்தில் யூஸ் பண்ண நங்கூரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான டிசைன் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் டனலே போகுது. வா 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 இப்போ அங்கேருந்து பார்த்தோம்ல, அங்கே இருக்கிற எல்லா ஷார்க்கு மீன் நம்ம மேலே அப்படியே எல்லாமே தெரியுது பாருங்க. இப்போ நம்ம அங்கே மேலே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ப்ளூ லைட்டாக வச்சுருக்காங்க, அதனால தெரில. இங்கே பார்த்தீங்களா இந்த ஒரு ஷார்க் வருது பாருங்க, ஸ்டிங்ரே போகுது பாருங்க. ஸ்டிங்ரே ஒன்று போகுதாங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்தோன்னா ஒரு ஸ்க்ரீனு. இந்த பக்கம் பாருங்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டு. இந்த பக்கம் வா ஃபுல்லாக அந்த கோரல் ட்ரிஃப்ட் மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்த ஃபுல்லாக. ஸோ அந்த ஷார்க் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஏ பையா 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 லுக் ஹியர். ஸோ பாருங்கள் இந்த ஃபைண்டிங் நீமோவில் ஒரு ஃபிஷ் இருக்கும்ல ப்ளூ கலரில், அந்த நீமோ ஃபிஷ் மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள். ஃபைண்டிங் நீமோவில் ப்ளூ ஃபிஷ் வரும்ல, அந்த ஃபிஷ் மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தா இங்கே ஒரு வாக்கு தான் இருந்தது, இவ்வளோ பெரிய கல்லுக்கு ஏண்டா ஒரு இதுன்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஈல் இருக்குது தெரியுதா, ஈல் ஃபிஷ்ஷு இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வாய பிறந்து பார்க்கணும்ப்பா சாமி. இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது, அதில் ஒன்று படுத்து கிடக்கு, தலைங்க இருக்குது. 3 ஃபிஷ் வச்சுருக்காங்க. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சம்திங் இதெல்லாம் ஒரு மெரைன் ஆர்கானிசம் உயிரோட தான் இருக்குது போல், நவுறுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற கேனல் ஃபிஷ். இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோரல் மாதிரியான இது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஃபிஷ்லாம் இருக்குது. ஃபிஷ் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கோரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோரல் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் இயரில் படித்தது. இங்கே உயிரோட அலைவாக பார்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமே. வந்து இந்த ராக் டைப் கோரல், இதெல்லாம் அந்த கேனல் டைப். கிளியராக தெரியல ஏன்னா கிளாஸ் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, உள் சைடும் சரி வெளி சைடும் சரி. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ்ஷு அந்த இடத்துல எதுவுமே ஃபிஷ் இல்லாமல் இல்லை. ஃபுல்லாகவே வந்து எங்கே பார்த்தாலும் ஃபிஷ்ஷு தான், மேலே போனாலும் ஃபிஷ்ஷு தான். இந்த மேலே இருக்குது போமா. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இப்போ ஏறி வந்தோம். இங்கேயும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான். வா வா இங்கே பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் சும்மா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. இதில் கேமரா இருக்குது, பட் அது ரியலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நிறையா இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க மேங்க்ரூவ் ட்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க போல். ஃபுல்லாக ஃபிஷ் தான். இதெல்லாம் பாருங்களேன், ஸ்டார் ஃபிஷ் வச்சுருக்காங்க, லைவாக இருக்குது. ஒரிஜினல் ஸ்டார் ஃபிஷ் வச்சுருக்காங்க. வாவ், ஸ்டார் ஃபிஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், டச் தம் ஜென்ட்லின்னு போட்டிருக்காங்க. உயிரோட தான் இருக்கு.
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷுமே வந்து டச் பண்ணி விளாண்டுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், ஒரு எங்கேயுமே இல்லாத ஒரு இது சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஷ் நம்ம தொடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீ குக்கும்பர், நம்ம டச் பண்ணலாம், எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஸ்டார் ஃபிஷ் அலைவாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைக் மாதிரி முள்ளுலாம் இதில் இருக்குது, கவுத்து போட்டிருக்கேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் தான். அங்கே பாருங்க ஒரு ஸ்டிங்ரே வருது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் தான். இதையும் டச் பண்ணி பார்க்கலாமா, பாருங்க பயந்து ஓடுது. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் தான். இதையும் நம்ம தொட்டு பார்க்கலாம், தூக்கியும் பார்க்கலாம், பட் வெயிட்டாக இருக்குது. திரும்ப இங்கே தண்ணி வரும், சென்சார் டைப் தான். பாருங்கள், கை கழுவிக்க வேண்டியதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும்ல, இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதில் வாழ்கிற ஃபிஷ் டைப்லாம் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் ட்ரீஸ் இல்லை, பிளாஸ்டிக் ட்ரீஸ் தான். பட் அதில் வந்து செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிற ஃபிஷ்லாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது. இந்த பாருங்கள், மேங்க்ரூவ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நண்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இதுக்குள்ளே நண்டு இருக்குது, இப்போ நண்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஏதோ இருக்குது, இல்லை ஏதோ மெயின்டெனன்ஸ் ரூம் மாதிரி இருக்குது, நோ என்ட்ரி. ஸோ இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் ஒரிஜினலாக ஃபிஷஸ்லாம் எப்படி வாழும் அப்படின்றது போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபிஷஸ் கொண்டு வந்து இதுலேயும் வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம இதை பார்க்கவே இல்லையே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இந்த சீ அர்ச்சின், இந்த கடல் இந்த முள் இருக்கும்ல, அந்த இது. அவங்க கீழே பார்த்து வந்துடும். இந்த பக்கம் வாட்டர் வாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஷார்க்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே நிறையா ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நம்ம இப்போ கீழே எதுலாம் அண்டர் வாட்டரில் பூந்து வந்தோமோ அந்த எல்லா கிரியேச்சருமே இங்கே மேலே நம்ம ஓப்பனாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்க் போகுது, இங்கே ஒரு பெரிய ஷார்க் படுத்துக்கிறது பாருங்கள், அதே சேம் ஸ்பீசிஸ். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். Do not touch the water or reach between the rails. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எப்போ வந்து நம்மளை கடிக்கணுன்னே தெரியாது. நம்ம பாட்டு தண்ணியில் கை வச்சுட்டு அது பாட்டு நம்மளை பாஞ்சிருச்சுன்னா, அங்கே ஒரு ஸ்டிங்கரே படுத்து கிடக்கு பாருங்கள், இந்த ஒரு ஸ்டிங்கரே போகுது. இது நம்ம கீழே பார்த்தோம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஷார்க் என் என்ன இருக்குது, முதல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதை பாருங்கள், 1 2 என் ஹைட்டுக்கு இருக்குது, என்னை விட வெயிட்டாக இருக்காது. அப்புறம் தான் பார்க்குது, ஐஸ் நம்ம தான் பார்க்குறது. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியுது. பட் இந்த ஃபிஷ்லாம் இங்கே ஓப்பன்லேயே இருக்குல்ல, அதனால் ரொம்ப லைட்டாக அந்த ஃபிஷ்ஷி ஸ்மெல் வருது. இப்போ ஜர்னி கண்டினியூஸ் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இந்த கோரல் ரிஃப் மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த ஓஷனில் இருக்கிற குப்பை, மெரைன் பொல்யூஷன், எதாலெல்லாம் வந்து மெரைன் பொல்யூஷன் ஆகுது, அந்த போட் யூஸ் பண்ணுறது, நம்ம குடிச்சிட்டு போடுற அந்த டின் கேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போடுற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ மெரைன் பொல்யூஷன் உண்டாகுது. அப்புறம் யூஸ் பண்ணி போடுற சன்கிளாஸ், இதுதான் வந்து பொல்யூஷன் உண்டாக்குறது. இங்கே பாருங்கள், பொல்யூட்டிங் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அடியில் பொல்யூஷன் உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கேஃபே மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க்கு இது எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. டால்ஃபின்லாம் வச்சுருந்தா டால்ஃபின்லாம் இங்கே அங்கேயும் டைவ் அடிச்சிடும். என்ன பண்ணி ஃபுல்லாக ஃபிஷ் தான் இருக்குது பின்னாடி குளோப் மாதிரி வச்சு.
இதுவும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான். சின்ன சின்ன ஸ்பீசஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரியான ஃபிஷ். மற்றெல்லாம் ஒரு லைன் போனீங்கன்னா பாருங்கள், நம்ம டச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா யாராவது ரைட்டு எட்டக்க போகுது லைன் இருக்குது. தனியாக நிற்கிது. ஒன்றாங்க சுற்றிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டிங்ரே சுற்றிட்டு இருந்ததில் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை பிறகு ரெஸ்ட் எடுக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக ஃபிஷ் தான் நமக்கு இது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ஃபிஷ் தான். இங்கே இந்த பெரிய ஷார்க் தெரியுதா என் பின்னாடி? வா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இப்போ இதுலேருந்து வெளில வந்தோம். இங்கே தான் அக்வாரியம். இங்கே வெளில வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலேருந்து அங்கே நின்று காட்டினேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்பெல்லாம். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த பில்டிங் எல்லாமே இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பீச் உள்ளே. இதுக்குள்ளே இன்னும் எவ்வளவோ நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா இன்னும் உள்ளே எவ்வளவோ ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸும் இருக்குது. ஓகே, இங்கே வெயிலாக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு கீழே போக வேண்டியதான், அடுத்ததுக்கு போக வேண்டியதான். ஷார்ஜா அக்வாரியம் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ஜா மியூசியமும் பார்த்தாச்சு, அக்வாரியமும் பார்த்தாச்சு. அடுத்து இங்கே இன்னும் ஒரு 3-4 பிளேஸ் தான் இருக்குது. அதெல்லாம் ஒரே வீடியோவாக ஒரு நாளில் முடிச்சிடும். தனித்தனியெல்லாம் வீடியோ போட டைம் இருக்குது, நாள் கம்மி. இன்னும் நம்ம ஒரு 15 நாள் கிட்ட தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ குயிக்காக நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிடணும். இந்த இடத்துக்கெல்லாம் போலையே அப்படின்ற ஃபீலே வரக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் பார்த்துடணும். இப்போ எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இதுதான் ஷார்ஜா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இதுக்குள்ளே இப்போ போகலாம்.